தேவ சித்தத்தின்படி ஒரு சபை இருக்குன்னா முதல்ல கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ ஒரு ஆராதனை, சபைக்குள்ள ஆராதனை நடத்துகிற இடத்துல வந்தால் நீங்கள் முதலாவது தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவ ஞானத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்கணும். லௌகிக காரியத்துக்கும் உலக காரியத்துக்கும் மாம்ச காரியத்துக்கும் அங்கே அப்படி நடக்குது, இங்கே எப்படி நடக்குது, அங்கே உலகப்படியாக டான்ஸ் ஆடுறான், அங்கே உலக பிரகாரமான சபையில் பேசுகிறாங்க, அங்கே அப்படி இருக்காங்க, இங்கே இப்படி இருக்காங்க, இங்கே மாதிரிலாம் அங்கே கிடையாது, அங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறாங்க. பிரைஸ் கர்த்தர் தாறுமாறாக்குவார். ஒருத்தருக்கு பிரச்சனை வந்து தாறுமாறாக்கி இவங்க பேசுகிறது அங்கே புரியாது, அங்கே பேசுகிறது இங்கே புரியாது. இவ்வளோ நாளும் புரிஞ்சுதே, இனிமேல் புரியாது. அப்படி தான் வரும். ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது? கர்த்தரே தாறுமாறாக்கிடுவார். தேவ சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தையும் கர்த்தருடைய சபை செய்யக்கூடாது. முதல்ல கர்த்தருக்கு நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? சாலிடாக ஒப்பு கொடுக்கணும்.